மக்களை மத்த மகாராஷ்டிரா ஒன்னதான் சொல்ல மக்களை மத்த மகாராஷ்டிரா என்ன சொல்லுவாங்க? எத்தனை பொண்டாட்டி எத்தனை பசங்க? 3 பொண்டாட்டி எத்தனை பொம்பளை பசங்க எத்தனை? ஐயா ஐயா ஏத்ரா ஆம்பளை பசங்க 6 போட்டு கட்ட. கவர்மெண்ட்ல அது பண்ண நாம இருவே நமக்கு இருவே எழுதி வச்சிருந்தாங்க. எழுதினாங்க. ஜனத்தொகை அதிகமாகி போச்சுன்னு ஒன்றே பெருக ஒளிவை மானு எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து படிச்சு அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டியா? ஏன்னா அவங்க கிட்ட பெயிண்ட் எழுதிட்டாங்க. எனக்கு படிக்க தெரியுமான்னு கேட்டாங்களா? ஆனா நான் என்னடா பண்ணுவேன்? முதல்ல பொண்ணு கொடுத்துட்டே, ரெண்டாவது பையன் முதல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடலான்னு பார்த்தேன். ரெண்டாவது பொண்ணா போச்சு. சரி மூணாவது பையன் பிறக்காதா அப்படின்னு பார்த்தேன். மூணாவது பொண்ணா போச்சு. நாலாவது பிறந்துரும் அப்படின்னு பார்த்தேன். நாலாவது பொண்ணா போச்சு. அஞ்சாவது எங்க மாமியார் பேச்சு கேட்டா அஞ்சாவது பொண்ணா போச்சு. ஆறாவது இந்த ஜோசிக்கார பாய்க்கிறேனே சங்கமலா அவன் பேச்சு கேட்டா ஆறாவது பொண்ணா போச்சுடா. இப்ப 7வது முயற்சி பண்ணிக்கிறேன். இந்த காலத்துல ஒண்ணு பணம் இருக்கணும் இல்லன்னா ஜனம் இருக்கணும். என்கிட்ட பணம் கிடையாது. அதான் ஜனத்தை சேர்த்துக்கிறேன். அவனை ஒரு தெருவா உருவாக்குவேன். 6 பொம்பளை பசங்களை வச்சுக்கிறியா? அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ண எவ்வளவு செலவாகும் தெரியுமா? எவ்வளவு? 5 லட்சம் 6 லட்சம் ஒவ்வொரு பொண்ணுக்கும். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி எவ்வளவு செலவாகுது? 5 லட்சம் 6 லட்சம். இப்ப அவனெல்லாம் செலவு கிடையாதுடா. 1500 ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தா அதுவே டூர் கிளம்பிட்டு 1500 ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தா ஒரே ஒரு மிஸ்டு கால். அவன் பைக் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம், இது பேக் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம். 6 மாசம் 10 மாசம் தெரியாது. 6 பொண்ணு பத்தி வச்சுக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு 1500 வர கூட 6 பொண்ணுக்கு என்னாச்சு? 6 1 6 6 3 9000 6 பொண்ணு கல்யாணத்தை முடிச்சப்பா. கட்சி பொண்ணு பேரு ராஜா. சின்ன பொண்ணு. ஆமா கொட்டியார் பொண்ணு அடிக்கடி மிஸ் கால் கொடுத்துக்கிட்டாங்க. எந்த கொட்டியார்? கொட்டியார் அவங்க எனக்கு மிஸ் கால் அவரே கேளு. உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி போறானா? கல்யாணம் பண்ணி போறானா? ஆமா ஆமா ஆமா. நீ எனக்கு சம்பந்தி. நீ குடும்பத்துல சமைச்ச வரணும்னா பள்ளி எக்ஸ்ட்ரா இருக்கணும். 4 பள்ளியே காணும். அதனால வரக்கூடாதா? டெலிபோன் மூத்து போய் வாய் வச்சுக்கிட்டு பொங்கலை வச்சு வாங்கிடுவேன். 6 பசங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சப்பா. எல்லாம் பேரை பத்தி எடுத்துட்டாங்க. அப்பா இந்த நிலைமையில இருக்கிறாரு, தாத்தா இந்த நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு யாரும் வந்து பார்க்க தெரியாது. நான் ஒரு 40 ஆடு வச்சுக்கிறேன். ஆடு கூட போட்டு குட்டியாதான் போகுது.